வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். ஒரு ஃபோன் கால்னால ஒரு பொண்ணோட லைஃப் டோட்டலா க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு யாராவது நினைச்சிருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 22 வயசான அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலை பிக் பண்ணி அவங்க பேசுறாங்க. ஆப்போசிட்ல இருந்து ஒரு ஜென்ஸோட குரல் கேட்குது. ஹலோ மேடம், எங்க இருக்கீங்க? எங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. நீங்க எப்போ வருவீங்க? நீங்க வந்து பிளட் கொடுத்தாதான் எங்க அம்மாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஆப்போசிட்ல இருந்து பேசுறாங்க. அதுக்கு அர்ச்சனா, ஹலோ யார் நீங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆப்போசிட்ல இருந்தாலும், நீங்க தானே எங்க அம்மாவுக்கு வந்து பிளட் கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க, இப்ப யாருன்னே தெரியாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு. நிஜமாவே நீங்க யாருன்னு தெரியாது, நீங்க ஏதோ கால் மாத்தி பண்ணிருக்கீங்க அப்படின்னு அர்ச்சனா டிஸ்கனெக்ட் பண்றாங்க. திரும்பவும் கால் வருது, பிக் பண்ணி பேசுறாங்க. எஸ் மேடம், நான் தப்பா கால் பண்ணிட்டேன், நம்பர் மிஸ் பண்ணிட்டேன், அதனாலதான் உங்களுக்கு கால் வந்துருச்சு. ஸோ நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் அப்பவே டிஸ்கனெக்ட் ஆகுது. அர்ச்சனா ஆபீஸ் வேலை எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. திரும்பவும் அடுத்த நாள் அதே மாதிரி ஆபீஸ் போயிட்டு இருக்கும்போது அதே டயத்துல அவங்களுக்கு கால் வருது. அவங்க நம்பர் எடுத்து பாக்குறாங்க, அதே நம்பர். ஸோ அவங்க நம்பரை பார்த்துட்டு மறுபடியும் கால் பிக் பண்ணி பேசுறாங்க. பேசினா அவங்க ஆப்போசிட்ல இருந்து அதே ஜென்ஸோட வாய்ஸ் கேட்குது. மேடம், நேற்று நான் பிளட்டுக்காக கால் பண்ணியிருந்தேன் மேடம், அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு பிளட் கிடைச்சிருச்சு. ஸோ அதனால உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு பேசுறாங்க. அர்ச்சனாவும் அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி, அம்மா இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவன், அம்மா நல்லா இருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் டிஸ்கனெக்ட் ஆகுது. அர்ச்சனாக்கு திரும்பவும் அடுத்த நாள் அதே டயத்துக்கு அதே போன் நம்பர்ல இருந்து அதே பர்சன் பேச ஆரம்பிக்கிறான். மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு. அதுக்கும் இவங்க ரிப்ளை பண்றாங்க, அம்மா நல்லா இருக்காங்களா? நான் சாப்பிட்டேன், நான் நல்லா இருக்கேன். இப்ப அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க. இந்த கான்வர்சேஷன் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள முகம் தெரியாம பேசிட்டே இருந்தனால இப்ப முகம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ரெண்டு பேத்துக்குள்ளமே வந்துருச்சு. ஸோ முகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாள் வந்து மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு ரெண்டு பேருமே பாத்துக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ அதை அந்த இடத்துல அவங்க வெளியே சொல்லாம அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வந்துடுறாங்க. திரும்பவும் கான்வர்சேஷன் தொடர ஆரம்பிக்குது. ஒரு நாள் அந்த பையன் வந்து அர்ச்சனா கிட்ட, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்றான். அர்ச்சனாவும் அதை ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த டைம் அவன் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கறான். அர்ச்சனாவும் அதுக்கு ஓகே சொல்றாங்க. பட் எங்க எதுவும் லோக்கல் பிளேஸ்ல வேண்டாம், நம்ம வந்து ட்ரெயின்ல வேணா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல லாங் டிஸ்டன்ஸ் போற மாதிரி ஒரு அந்த ட்ரெயின்ல சீட் புக் பண்றாங்க. அந்த ட்ரெயின்ல ரெண்டு பேருமே போய் டிராவல் பண்றாங்க. ஸோ அன்னைக்கு அவங்களுக்குள்ள கொஞ்ச நேரம் பேசவும் கொஞ்ச நேரம் தப்பு நடக்கவும் ஆரம்பிக்குது. அந்த டிராவல் எல்லாமே முடிஞ்சு அர்ச்சனா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க போன் பண்ணி பாக்குறாங்க. அந்த பர்சனுக்கு அந்த போன் நம்பர் சுவிச் ஆஃப்ல இருக்கு. சரி, ஓகே, ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஏதாவது ஒர்க்ல இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த காலை அவங்க பெருசா எடுத்துக்கல. திரும்பவும் ஆஃப்டர்நூன் கால் பண்ணி பாக்குறாங்க, சுவிச் ஆஃப்ல தான் இருக்கு. ஈவினிங் கால் பண்ணி பாக்குறாங்க, சுவிச் ஆஃப்ல தான் இருக்கு. நைட் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கால் இனிமே எடுக்காது அப்படின்னு. ஏன் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, இவன் நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு. ஸோ நாட்கள் கொஞ்சம் கொஞ்சம் நகர ஆரம்பிக்குது. அந்த கால் சுவிச் ஆஃப்ல இருந்து எடுக்கவே இல்லை. திரும்பவும் இவங்க ட்ரை பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனா கால் சுவிச் ஆஃப்ல மட்டும்தான் வருது. ஸோ வாரங்கள் ஆகுது, மாசங்கள் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அர்ச்சனாவோட ஃப்ரெண்டு வந்து அர்ச்சனாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, சி நீ இப்படிப்பட்ட கேரக்டர் நான் நினைச்சு கூட பாக்கல, நீ இப்படி இருப்பேன்னு நான் திங்க் பண்ணி கூட பாக்கல, இனிமே உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணாம், ஒண்ணுமே வேணாம், தயவு செஞ்சு நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருந்தே நீ விலகிடு அப்படின்னு சொல்றாங்க. சட்டாப், நீ எதுக்காக இப்படி பேசுற? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? நீ எதுக்காக திடீர்னு இப்படி பேசுற அப்படின்னு சொன்னே, வாட்ஸ்அப்ல நான் ஒரு லிங்க் அனுப்பியிருப்பேன், நீ போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அவசர அவசரமா பதட்டத்தோட என்ன ஏதுன்னு தெரியாம அவங்க திட்டின கோவத்திலேயே இவங்க வந்து வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த வாட்ஸ்அப்ல அன்னைக்கு ட்ரெயின்ல அவங்க தப்பு பண்ண வீடியோ அவங்களுக்கு ஷோ ஆகுது. அதை பார்த்து அவங்க ரொம்பவும் உறைஞ்சு போறாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? இது நான் கிடையாது அப்படின்னு அவங்க காம்ப்ரமைசன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது நீ தான் இல்ல, இந்த வீடியோஸ் வந்து நான் நிறைய டைம் நான் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டேன், இதெல்லாம் மாடிஃபை பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது கன்ஃபார்ம் நீ தான். சோ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல நீ கண்டிப்பா சேராத, இனிமே எங்க கூடயும் பேசாத, எங்களுக்கும் கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் கட் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரியாம வீட்டுல ஃபேமிலி கிட்டையும் யார்ட்டையும் ஷேர் பண்ணல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் பேசல. போன் காலை எடுத்து திரும்பவும் அந்த பையனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா கனெக்ட் ஆகவே இல்லை. சோ வேற வழி இல்லாம அவங்க சூசைட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி அங்கேயே அவங்க தூக்க மாட்டி சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாமே பார்த்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சு அவங்கள வந்து ஒரு சூசைட் கேஸ் தான் அப்படிங்கறதுக்காக சூசைட் கேஸ் தான் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்கள புதைக்கிறதுக்காக கொண்டு போயிடுறாங்க. அந்த புதைச்சு முடிச்சு அவங்க காரியங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரிட்டர்ன் திரும்பும் போது அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல, ஹலோ, நீங்க தான் எங்க அம்மாவுக்கு பிளட் தரதா சொல்லியிருந்தீங்க, எங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க, நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா எங்க அம்மாவை காப்பாத்திடலாம் அப்படிங்கிற ஒரு ஜென்ஸ் வாய்ஸ் கேக்குது. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன நடந்ததோ இப்ப லாஸ்டா நான் சொன்னதுல என்ன நடந்ததோ அப்படிங்கறது உங்களுக்கே புரியும். இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா எடுத்துக்கங்க. தயவு செஞ்சு ராங் பர்சன் கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இத அவேர்னஸ் வீடியோ அப்படிங்கறனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது
ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இருக்கும். ஸோ தயங்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் இன்னொரு அவேர்னஸ் வீடியோல நாம சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி.